வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான ஒரு பாயசம் ரெசிபி. இது வந்துட்டு மஞ்சள் பூசணிக்காயில செஞ்ச பாயசம், பரங்கிக்காய் அப்படின்னு சொல்வோம்ல அந்த பூசணிக்காய். இந்த பூசணிக்காய் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இதுல வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பாயசம் கூட ட்ரை பண்ணலாம், ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். சரி வாங்க இப்ப டிலே பண்ணாம இந்த சூப்பரான பூசணிக்காய் பாயசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மஞ்சள் பூசணிக்காய் பாயசத்துக்கு வந்துட்டு என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு பூசணிக்காய் பீஸ் வேணும். இதுல வந்துட்டு இந்த விதை பார்ட்டியும் பின்னாடி இருக்கிற ஸ்கின்னையும் நீக்கிட்டு இந்த மாதிரி கேரட் துருவியில போட்டு துருவி வச்சுக்கோங்க. இப்ப துருவின பூசணிக்காய் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், குங்குமப்பூ எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு ஆப்ஷனல், உங்ககிட்ட இருந்தா போடுங்க, இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இந்த பரங்கிக்காயே கொஞ்சமா இனிப்பா தானே இருக்கும், அதனால சர்க்கரை கம்மியா போட்டா போதும். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சர்க்கரை. முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் எடுத்து வச்சிருக்கேன், இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 1/4 லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த நெய்ல நம்ம இந்த முந்திரியும் பாதாம் பருப்பையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை வந்துட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முந்திரி பாதாம் பருப்பு தனியா எடுத்துட்டேன். இப்போ இதே நெய்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற துருவி வச்சிருக்கிற இந்த பூசணிக்காயை வதக்கிக்கலாம். பூசணிக்காய் வந்து சீக்கிரமே வெந்துடும், உங்களுக்கு தெரியும். இந்த நெய்லயே வந்துட்டு ஒரு 50% இது வந்துட்டு வெந்துடணும், அந்த அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் நெய் படுற மாதிரி பிரட்டி விட்டு இந்த மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்ல வேக விட போறோம். மூடி போட்டு ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம், வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம இந்த பூசணிக்காய் போட்டு வச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா வதங்கி அதோட தண்ணியிலேயே இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவுக்கு குக் ஆயிருக்கும். இப்போ பூசணிக்காய் வந்து ரொம்ப ஃபாஸ்டா குக் ஆயிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த 1/4 லிட்டர் பால் விட்டுடலாம். இது வந்துட்டு ஆல்ரெடி காய்ச்சின பால். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த குங்குமப்பூ சேர்த்திடலாம். குங்குமப்பூ வந்து டோட்டலி ஆப்ஷனல், உங்ககிட்ட இருந்தா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பரான கலரும் ஒரு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் இந்த பாயசத்துக்கு, அதுக்காக நான் சேர்த்திருக்கேன். இருந்தா கண்டிப்பா சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த பால்லையே இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ திருப்பியும் நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம பால் ஊற்றி வச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்துச்சு. பாலும் ஓரளவுக்கு சுண்டி திக்காயிடுச்சு. பாருங்க, நான் வந்து அகலமான பேன் வச்சதுனால இதை மூடி வச்சு, நீங்க மூடி வைக்கும் போது கவனமா மூடி வைங்க, நான் பால்லாம் பொங்கி வெளியில வந்துடும், அதனால ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க பக்கத்துல இருந்து. இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஏலக்காய் தூள் சேர்த்திடலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரை சேர்த்திக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனே சரியா இருக்கும்னு தோணுது. பார்த்துட்டு நம்ம தேவைப்பட்டா இது கொஞ்சம் சேர்த்திக்கலாம், செக் பண்ணிட்டு. ஏன்னா பூசணிக்காயிலே ஒரு இயற்கையான ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதனால கம்மியா சர்க்கரை சேர்த்தோம்னா போதும். இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க இந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு சேர்த்திடலாம். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரே ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்மளோட பாயசம் ரெடி ஆயிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியான பாயசம் இது. நம்ம கிட்ட பூசணிக்காய் இருந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரமே செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இனிப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், இந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சரியா இருக்குதான்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த இனிப்பு சரியா தான் இருக்கு. நீங்க வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. தேவைப்பட்டா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தலாம், அதுக்கு மேல தேவைப்படாததுக்கு. பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு சர்க்கரை சேர்த்துனதுக்கு அப்புறம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான பூசணிக்காய் பாயசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பூசணிக்காய் பாயசத்தை ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திடலாம். பூசணிக்காயோட கலர்லயே இந்த கலர் வரும். நம்ம கூடவே சாஃப்ரான் வேற சேர்த்திருக்கோம், அதனால பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த கலர் பார்க்கவே. இப்போ இதுக்கு மேல நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் மேல போட்டு டாப் பண்ணிடலாம். நம்மளோட செம டேஸ்டியான பூசணிக்காய் பாயசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.